உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடமாக இருக்கிற பூர்ஜ் கலிஃபா பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம கேள்விப்படாத சில சிறப்பம்சங்கள் இந்த பூர்ஜ் கலிஃபால இருக்குது. அதை பத்தி இன்னைக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னால நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூர்ஜ் கலிஃபாவோட லிஃப்ட் தான் இந்த உலகத்துல இருக்கிற மிக நீண்ட பயண லிஃப்ட். 504 மீட்டர் வரைக்குமே போகக்கூடியது. அதாவது 1654 அடி வரைக்குமே டிராவல் பண்ணக்கூடியது. இந்த பூர்ஜ் கலிஃபாவை 12,000 தொழிலாளர்கள் வச்சு இரவு பகலாக கட்டியிருக்காங்க. இந்த கட்டிடத்தை உருவாக்க மொத்தமா 6 வருஷம் ஆகியிருக்கு. பூர்ஜ் கலிஃபாவுல பயன்படுத்தி இருக்கிற மொத்த அலுமினியத்தின் எடை உலகத்திலேயே ஃபேமஸா இருக்கிற 5 A380 விமானங்களோட எடையை விட அதிகமா. பூர்ஜ் கலிஃபா சோலார் பேனல்களால மூடப்பட்டிருக்கு. சோ ஒரு நாளைக்கு 40,000 லிட்டர் வரைக்குமே தண்ணீரை சூடாக்க இது உதவுது. இந்த பூர்ஜ் கலிஃபால உலகத்திலேயே மிக உயரமான உணவகமான அட்மாஸ்பியர் 442 மீட்டர் உயரத்துல 122வது மாடியில அமைஞ்சிருக்கு. பூர்ஜ் கலிஃபாவோட வடிவமைப்பு ஹைமனோகாலிஸ் அப்படிங்கிற மலர்களால ஈர்க்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. பூர்ஜ் கலிஃபாவை 95 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அதோட மேல் நுனியை காணலாம் அப்படிங்கிறது இந்த பூர்ஜ் கலிஃபாவோட ஒரு சிறப்பா இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. 8 நபர்கள் அந்த பூர்ஜ் கலிஃபாவோட உச்சத்தை தொட்டு உலக சாதனை படைச்சிருக்காங்க. பூர்ஜ் கலிஃபால இன்னொரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நாள்ல ஒரே இடத்துல இருந்து சூரிய அஸ்தமனத்தை 2 முறை காண முடியும். அதாவது ஒரு முறை கீழ்த்தளத்தில் இருந்தும் மற்றொரு முறை மேல்தளத்தில் இருந்தும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2014ஆம் ஆண்டுல 2 பேஸ் ஜம்பர்களான வின்ஸ் ரஃபட் அண்ட் கிரெட் ஃபியூகன் இவங்க 2 பேரும் சேர்ந்து பூர்ஜ் கலிஃபாவோட உச்சத்துல இருந்து கீழே குதிச்சு சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த பூர்ஜ் கலிஃபாவை சுத்தம் பண்றதுக்கு 120 பணியாளர்கள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மேல் இருந்து கீழாக இந்த பூர்ஜ் கலிஃபாவை சுத்தம் பண்றதுக்கு 3 மாசம் ஆகுது. கட்டிடத்துக்கு கீழே உள்ள வெப்பநிலையை விட மேல உள்ள வெப்பநிலை சுமார் 15 டிகிரி செல்சியஸ் குளிரா இருக்கு. பூர்ஜ் கலிஃபால ரமலான் பண்டிகையை ஒட்டி சூரிய அஸ்தமனத்துல நோன்பு திறப்பதற்கு முன்னால 150வது மாடிக்கு மேல இருப்பவங்க மட்டும் 3 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல பூர்ஜ் கலிஃபாக்கு பூர்ஜ் துபாய் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருந்திருக்கு. தரையில இருந்து மேல் தளம் வரைக்கும் உள்ள மொத்த படிக்கட்டுகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 2909 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பூர்ஜ் கலிஃபால கக்கூஸ் இல்ல. இந்த பூர்ஜ் கலிஃபால உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.